Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 2024ஆம் ஆண்டு புதிய மாதத்திலே 10வது மாதத்திலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சிலாக்கியத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கோடி நன்றிகளை செலுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இந்த 10வது மாதம் முழுதும் நடத்தும்படியாக, இந்த ஆண்டு முழுதும் நம்மை நடத்தும்படியாக அநேக நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், வல்லமைகள், வரங்கள், கனிகள், செல்வங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகப்பர ஆசீர்வாத சமூகமாக தரும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் அவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் தேதியில் காலை வேளையிலே உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்த வசனத்தை கொண்டு அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். வசனம் ஜீவனுள்ளது, வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனப்படி நாம் வாழும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இந்த 10ஆம் மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 9 மாதம் நம்மை திருப்தியாய் நடத்தி வந்த தேவன், நன்மையால் முடிச்சுட்ட தேவன், இருக்கிற இந்த 10ஆம் மாதம், இருக்கிற இந்த ஆண்டுக்குரிய எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் உங்களை சோத்திரம் நன்மையினால் திருப்தியாக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் நம்ப வேண்டும், இந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது, வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பேதுரு நிரூபிக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், கர்த்தருடைய வசனமோ என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். பாருங்க, மேல் வசனம் 24ஆம் வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போலும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது, புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். வசனம் அவ்வளோ ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, வார்த்தையை நம்புகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள், எல்லா ஊழியக்கார பரிசுத்தவான்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர், வயோதிபர், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. வானமும் பூமி ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையில இயேசுவாக இருக்கிறார், வார்த்தையாக இயேசு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குறிப்பாக இந்த மாதம் முழுதும் நாம் ஆண்டு கொடுத்த வாக்குத்தின்படியாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனப்படியாக இந்த மாதம் முழுதும் நம்மை கர்த்தர் நன்மையாலே, கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்தியாக்க போகிறார். எதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை, கவலைப்படுத்தவில்லை, பயமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை குறித்து நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் நம்மை நன்மையால முடிசூட்ட வேண்டும் என்றால், திருப்தியாக்க வேண்டும் என்றால், யோவேல் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம், 2ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை நாமத்தை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். தாயின் கருவில் நாள் வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன் இந்த நாள் வரைக்கும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளை கத்தட்ட 1ஆம் தேதி காலை வேலை வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்திரம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. நாம் அவர் நாமத்தை துதிக்க வேண்டும். யாரெல்லாம் அவர் துதிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகலை. கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்திரம். சங்கீதக்காரர் தாவீது இப்படியாய் சொல்கிறார், அநேக வாக்கு தத்தங்கள் நன்மையாலே திருப்தியாக்குகிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே அநேக நூற்றுக்கணக்கான வாக்கு தத்த வசனங்களை கர்த்தர் கொடுத்துற. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை நாம் நம்பும் போது, அதன் மேல நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்பிக்கை வைத்து செபிக்கும் போது, அதை முழு அபியாசப்படுத்தும் போது கர்த்தர் மகிமையான காலை செய்கிறார். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல சோத்திரம், ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையை தொடரும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபை தொடரும். யாருக்கு தொடரும்? 23ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, கர்த்தர் மெய்ப்பராயிருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம், அவரே என்னுடைய பரம மெய்ப்பர், பூரண மெய்ப்பர், பரிசுத்தமான மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நல்ல போதர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்நாள் முழுதும் நன்மையும் கிருபை தொடர் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது 107ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்தரிக்கிறோம். அருமையான வாக்கு தத்தங்களை வசனம் கொண்டு நம்ம போஷிக்கிறார். சங்கீத புத்தகம் 107ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி
பசியுள்ள ஆத்துமாய் நன்மையாக நிரப்புகிறார். பசியோடு தாகத்தோடு சரீர பிரகாரம் பசி அல்ல, பல தேவைகள், நிர்பந்தமான சூழ்நிலைகள், கவலைகள், வியாதிகள், போராட்டங்கள், ஊழிய பாதையிலே பல சோர்வுகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் குடும்ப பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கைக்கான பிரச்சனைகள், இதெல்லாம் பசியோடு இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்திரம், அவர் உங்களை நன்மையாக நிரப்புகிறார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆகிறார். சங்கீதம் 107:8 படியாக தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆகி பசியுள்ள ஆத்துமாவை நன்மை திருப்தி ஆக்கிறார். யாருக்கு? அதே சங்கீதம் 107 அதிகாரத்தில் 1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்னும் பொழுது யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே திருப்தி ஆக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் புஸ்தகம் 85 அதிகாரத்தில் 12 கர்த்தர் நன்மையானதை தருவார். யோவேல்ல படிச்சோம், அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிங்க. எரேமியாவுல இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் தேவனை அளிக்கிற நன்மை திருப்தியாக என்று தியானித்தோம். ஆனா இங்கே தாவீது சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 85 அதிகாரத்தில் 12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வேண்டிய கொள்கைகளுக்கு கர்த்தர் அதிகமானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? இந்த உலக பிரகாரம் அப்பா அம்மாவே நமக்கு கொடுக்கும் போது தேவையில் அறியும் போது பரமபிதா நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அவரை வேண்டிக் கொள்கிறார்களோ அவருக்கு நன்மையாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாருக்கும் மனப்பாட வசனமாக படிக்கிற வசனம் சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 அதிகாரத்துல 5 நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். யாருக்கு திருப்தி ஆக்குகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமா கர்த்தரை துதிக்கும் போது, உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். வாயில அதிகாரம் உண்டு, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசமுள்ள வார்த்தையை நீங்கள் பேசும்போது, விசுவாசமுள்ள வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, விசுவாசமுள்ள ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அபியாசப்படுத்தும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை நான் ஒரு நாள் மறந்து போகாமல் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, சங்கீதம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 14 முடியாக நீர் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆக்குகிற ஆண்டவரே, நான் குறைவோடு இருக்கிற ஐயா, என் வாழ்க்கையில, ஊழியத்தில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்பா சோத்திரம், மற்ற என்னுடைய படிப்பு காரியம், எதிர்கால காரியம், வேலையின் காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சப்பற வாழ்க்கையில எவ்வளவு குறைவா இருக்கிறேன். ஆனால் எரேமியா என்னாலே பேசுறது போல எரேமியா 31 அதிகாரம் 14 முடியாக ஆண்டவரே, நீர் கொடுக்கிற, நீர் அளிக்கிற நன்மையை திருப்தியாக்கு என்று நீங்க சொல்லும் போது, இந்த மாதம் முழுதும், இந்த ஆண்டு முழுதும் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் வல்லமையான மகிமைக்கார செய்ய வல்லவராய்க்கிற கர்த்தர் பிள்ளைகளே, சொந்து போகாதீங்க, திரண்டு போகாதீங்க. உங்களை ஆட்சியர், தேற்றுகிற, அரவணைக்கர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தர் பிள்ளைகளே, யார் நம்மை கைவிட்டாலும், ஹல்லேலூயா, யார் உங்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் உள்ளந்தெரியில் இருந்தில் ஆராய கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நம்ம கைவிட மாட்டார். அது மாத்திரம் கடைசியா ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் தியானித்து முடிக்கலாம் தேவ பிள்ளைகளே. அது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6 அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 21 வசனம், இப்போது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்போது அழிகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பசியாயிருக்கிற, ஏற்கனவே சொன்ன பிரகாரம் சரீர பசி அல்ல, ஆத்துமா பசி. உலகத்தினுடைய கவலைகள், பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து, உன் கடன் தொல்லை குறித்து, உன் திருமண காரியத்தை குறித்து, உன் நோயை குறித்து, உன் செலவினை குறித்து, எதிர்கால வாழ்க்கையை குறித்து பல கேள்விகளோடு நீ பசியோடு இருக்கலாம். பசியா இருக்கிற நீ ஜெபிக்கும் போது, வேண்டும் போது கர்த்தர் உன்னை பாக்கியவான ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையை மாற்றுகிறார். அது மாத்திர அழுது கொண்டிருக்கிற நீ பாக்கியவான், நீ நகைப்பீர்கள். அழுது கொண்டே இருக்க மாட்டார். நீ அழுது கொண்டிராய் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ அழுது கொண்டிராய், உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று 100கணக்கான வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை நம்புவோம், வசனத்தை நம்புவோம். உலக அறிவோ, உலக மனிதனுடைய ஆற்றலோ, உலக சிந்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மக்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காலை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று கொண்டு பெரிய காலை செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவேல் 31 அதிகாரம் 14 முடியாக கர்த்தர் உங்கள் குறைகள் நினைவாக்குவார. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த மாதம் கொடுக்க போற நன்மையாலே உன் குடும்பம்,
உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் சரீரத்துல, உன் கையின் பிரயாசங்கள, உன் பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலகப்புற வாழ்க்கையில உன்னை திருப்தியாக்க போகிற கர்த்தர் பிள்ளைகளே, கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம்பிதாவை துதிக்கிறையா, இந்த புதிய மாதத்தை காலத்தை கிருபையை கொடா கூடி சொத்துறியா. கடமை 9 மாதம் அடித்து வந்த தேவன் இந்த 10ஆம் மாதத்துல யோவேல் அப்பா தகப்பனே ஹல்லேலூயா, எரேமியா தகப்பனே 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முடியாக நீ கொடுக்கிற பலனால் நாங்கள் திருப்தி அடைய, நீ கொடுக்கிற நன்மை திருப்தி அடைய கிருபை ஜெபிக்கானவரே. இந்த கால்வெளி இந்த வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாக தகப்பனே. சுகமாயிருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும் ஐயா. எல்லா நோய்களை குணமாக்குகிறாங்க, எல்லா பாவத்தையும் மன்னிப்பீராக, அக்கிரமத்தை மன்னிப்பீராக, சாபங்கள் உடைக்கப்படுவதா ஈஸ்வர நாமத்திலே. இந்த ஆன்மத்தில் கூட புதிய வாழ்க்கை தருவீராக, புதிய சந்தோஷ சந்தோஷத்தர உம்மால முடியும் ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகளே அப்பா நீ கொடுக்கிற நன்மை திருப்தியாப்பற கிருபைக்காக நன்றி தகப்பனே. பிரசங்கிக்கிற அடியானையும் பலப்படுத்துவீராக ஐயா. இன்னும் அநேக ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. இதை செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களும் அநேக ஆயுள் பயன்படுத்துவாங்க ஜெபிக்க ஆண்டவரே. இந்த பிள்ளையை சுற்றி வேணிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த ஒழுமுனி மறைப்பாக. எந்த வாதி அநேக பாதுகாத்துக் கொள்ளுங்க, கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்திலே ஒரு அற்ப சேப்ப கிருபையாக நன்றி தகப்பனே. இந்த மாதத்திலே நீ செய்ப்ப நன்மைக்காக காத்திருக்கிறோம் ஐயா. என்னை தாத்துகிறோம், வெறுமையாக்கிறோம். சில துதிகர மகிமெல்லாம் உமக்கையா இயேசுவின் மூலமாக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.